நிறைய பேர் வந்து ஆக்சுவலி மார்க்கெட் என்னாச்சு சார், மார்க்கெட் எப்போ வந்து புல் மார்க்கெட் வரும், எப்போ ஆல் சீசன் வரும், நான் போட்டது எல்லாமே வந்து ரொம்ப கீழே இருக்குது, வாட் ஷுட் ஐ டூ, நான் இப்போ என்ன தான் பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. இது மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. டூ நத்திங், அமைதியாக வெயிட் பண்ணுங்கள், யோர் டைம் வெல்கம். ஒரு நின்று போன ஒரு கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு வந்து 2 முறை வந்து சரியான நேரம் காட்டும். அதனால் உங்களுக்கான நேரம் வந்து கண்டிப்பாக வரும். அந்த டைமில் நீங்கள் ப்ராஃபிட்டோட நல்ல ப்ராஃபிட்டே சேல் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஜஸ்ட் வெயிட், டூ நத்திங், எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருங்க. இப்போதைக்கு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய காயின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2-3 காயினில் தான் வந்து நான் அதிகமாக ட்ரேட் பண்ணுவேன். மற்றபடி வந்து அந்த ட்ரேடில் கிடைக்கிற ப்ராஃபிட்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு லாங்கர் டேர்முக்கு கொண்டுட்டு போயிடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டுடே ஐ புக் ப்ராஃபிட் இன் டிஏஓ பிட்10 ஏற்கனவே சொன்னேன் 200, 215, 220, 195 இந்த ரேஞ்சில் இருந்துட்டு 250, 300ன்னு போச்சு. இந்த வாட்டி 250 தாண்டும் போது நான் சேல் பண்ணலை. என்ன ரீசனில் அதில் கொஞ்சம் நிறைய நியூஸ் இருந்தது. சப்நெட்டுக்குள்ளே சப்நெட் வர மாதிரி நியூஸ் இருந்தது. ப்ளஸ் ஃபோர்ப்ஸ்ன்ற பத்திரிக்கை வந்து பிட்10 பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு அந்த மார்க்கெட், அதாவது வந்து நியூஸ் ட்ரிவன் மார்க்கெட் இல்லையா. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்ததுனால நான் வந்து இந்த 250 ரேஞ்சில் நான் சேல் பண்ணவே இல்லை. நான் அப்படியே வெயிட் பண்ண, மறுபடியும் நான் வாங்கவும் இல்லை. அப்படியே ஃபஸ்ட்டு வாங்கின அந்த 212, 216 வாங்கினது அப்படியே வச்சுருந்தது. இப்போ வந்து 306 ஐ சோல்டு. ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது மாதிரி நீங்களும் பண்ணலாம். கடந்த 4 புல் சைக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் ரொட்டேஷன் ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ கோல்டில் இருக்க பணம் வந்து பிட்காயினுக்கு வரும், க்ரூடில் இருக்க பணம் பிட்காயினுக்கு வரும், ஸ்டாக்ஸில் இருக்க பணம் பிட்காயினுக்கு வரும். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டில் இருக்க பணம் வந்து பிட்காயின்குள்ளே வரும். அப்போ பிட்காயினோட ப்ரைஸ் வந்து வேர்ட்டிக்கலாக சர்ஜ் ஆகி மேலே போயிருக்கும், பயங்கரமாக இப்படி ஸ்டீப்பாக மேலே போகும். ஆனால் இந்த பர்டிகுலர் புல் சைக்கிளை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி அந்த ஸ்டீப்னஸே இல்லை, ஸ்லாண்டிங்காக இப்படி தான் இருக்குது. அப்படியே இப்படி ஸ்டீப்பாக என்ன ஆகலைன்னா மேலே ஏறலை. இது வந்து குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஐ டோன்ட் நோ த ரீசன். இது நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இதை நான் கருதுகிறேன். ஏன்னா வந்து கேபிட்டல் ரொட்டேஷன்ன்றது அந்த பிக் பிளேயர்ஸ், பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸு, பிக் வேல்ஸு இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து இப்போதைக்கு வந்து கோல்டுக்குள்ளேருந்து இன்னும் பிட்காயினுக்குள்ளே ஃபுல்லாகவே அவங்க கொண்டுட்டு வராத மாதிரி இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் 2 நாளாக கீழே இறங்கிட்டு இருக்கு. லெட்ஸ் see what's going to happen next few days. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட், அதாவது ஆர்டபிள்யூ ப்ராஜெக்டில் ஆர்டபிள்யூவோட மிகச்சிறந்த ப்ராஜெக்ட்னு பேசிக்கிட்டு இருந்தோம், ஓம் மந்த்ரா. அந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட $6.35 35 சென்ட்டுக்கு கீழே விழுந்தது. அது மாதிரி அப்நார்மல் ட்ராப்ஸ் இருக்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவரியை பொறுத்தளவுக்கு ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரி இருக்கும். அங்கேருந்து அப்படியே கீழே விழுந்து அப்படியே மேலே போகும். ஆனால் இது எப்படி இருக்குன்னா ஒரு எல் ஷேப்டு ரெக்கவரியே இல்லை, கீழே விழுந்தது அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உண்மையான ப்ரைஸோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து $6 அது ஓவர் ப்ரைஸ்டு, ஓவர் வேல்யூடாக இருந்திருக்கு. ஸோ 60 சென்ட்ஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் உண்மையான ப்ரைஸாக இருக்கலாம். ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த சைக்கிள் வந்து ஏஐயோட சைக்கிளாக இருக்கும். ஏன்னா ஏஐ வந்து மிகப்பெரிய லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் உண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிராஃபும் பார்த்திங்கன்னா, அதாவது 2014 அந்த ஏஐ வந்து எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 எராவாக அதை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் எரா வந்து எரா ஆஃப் சிமுலேஷன்லாம் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு உண்மையான ரியல் லைஃப் இன்சிடெண்ட் மாதிரி அவங்களா ஒரு உருவகப்படுத்தி அதை மாதிரி செயல்முறைப்படுத்துறது, அதான் சிமுலேட் பண்ணுறதுன்றது. அது வந்து டேட்டாவை ஒரு 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 செயற்கையான ஒரு ஆர்டிஃபிஷியல் டேட்டா வச்சு உண்மையாக நடக்கிற மாதிரி செஞ்சு காட்டுறது, இதுதான் சிமுலேஷன்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் இருந்துச்சு, 14லேருந்து 18 வரைக்கும். அதுக்கப்புறம் எரா ஆஃப் ஹியூமன் டேட்டா, அதாவது நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு அதை ட்ரெயின் பண்ணி ஏஐயை வந்து இயக்குறது, அதான் எரா ஆஃப் ஹியூமன் டேட்டான்னு சொல்கிறது. மூன்றாவதாக இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கிறது எரா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹியூமன்ஸ்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு அதுலேருந்து கிடைத்த சில எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெசிஷன் மேக் பண்ணணும் ஏஐயை. அந்த எராவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இதிலலாம் பார்த்தீங்கன்னா 2014 வந்து அத்தாரி அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஏஐ வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா கோ, அதுக்கப்புறம் ஆல்ஃபா 0, அப்புறம் வந்து 2000 எரா ஆஃப் சிமுலேஷன் முடிந்த பிறகு எரா ஆஃப் ஹியூமன் டேட்டா வந்தது. அதில் வந்து சாட் ஜிபிடி தான் பிரதானமாக இருந்தது. சாட் ஜிபிடி 3 இருந்தது, அப்புறம் சாட் ஜிபிடி 4 வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ரூஃப்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு மாறிட்டாங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு பண்ணுறது. ஸோ இதில் வந்து குறிப்பாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எல்ன்னு சொல்கிறாங்க, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்லிட்டு ஆர்எல். அதாவது நார்மல் மிஷின் லேர்னிங்கை விட ஒரு படி மேலே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்கிறாங்க.
ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதும் ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட் உண்மையிலே ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், உண்மையிலே பெரிய மக்கள், பெரிய ஆட்கள் வந்து அதிகமாக விரும்பக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸு. இன்னொன்று வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸோட போட்டி போடுற ப்ராஜெக்ட்ஸில் கண்டிப்பாக உள்ளே போங்க. ஜிபியூ கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும், ஏஐ மாடலிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து டேட்டா பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும். இஃப் யூ ஹாவ் மனி பை, எல்ஸ் டூ நத்திங், ஜஸ்ட் பி குவைட். அப்போ அமைதியாக நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக மார்க்கெட்டு மேலே போகும். மேலே போகும்போது யூ கேன் புக் யோர் ப்ராஃபிட்ஸ், யூ கேன் புக் யோர் கேபிட்டல், யூ கேன் புக் குவைட் லாட் ஆஃப் மணி. ஸோ அதில் வந்து குறிப்பாக ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கடன் வாங்குறதோ, ஏதாவது அளவுக்கு மீறி, அல்லது வந்து இந்த மார்க்கெட்டே வேணான்னு சொல்லிட்டு விற்றுட்டு போகிறதோ, அது மாதிரி இருக்காதீங்க. யுவர் டைம் வில் கம். கண்டிப்பாக நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான் இன்னும் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு வீணாக போன அல்லது கெட்டுப்போன ஒரு கடிகாரம் அல்லது ரிப்பேரான ஒரு கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 முறை வந்து சரியான நேரத்தை காட்டும். அது மாதிரி உங்களுக்கான நேரம் வரும் வரை நீங்கள் பொறுத்திருந்தீங்கன்னு சொன்னால் யூட் பி ரிவார்டட் வித் அ ஹையர் பொட்டன்ஷியல் அண்ட் ஹையர் வேல்யூ. தட்ஸ் இட்.